திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக இரு கட்சிகளும் சொல்லி வைத்தார் போல தமிழகத்தில் தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் ஒதுக்கியே தீர வேண்டும் என்று தொடர்ந்து மல்லுக்கட்டி வருகின்றன. இதனால் தான் இக்கட்சிகளுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பதே இன்னும் இழுபறியாக உள்ளது. காங்கிரஸ் 10 தொகுதிகளுக்கும் குறையாமல் எதிர்பார்க்கிறது. 2019 தேர்தல் போல 9 தொகுதிகளை கொடுத்தால் அதை ஏற்க மாட்டோம் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அதிரடியாக கூறுகிறார். இன்னொரு பக்கம் நடிகர் கமலின் மக்கள் நீதி மையத்திற்கு சீட் ஒதுக்குவதெல்லாம் எங்களை சார்ந்தது அல்ல, அதை தமிழகத்தில் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் திமுகவே பார்த்துக் கொள்ளும் என்றும் ஸ்டாலினுக்கு செக் வைக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவனோ எங்களுக்கு 2 தனி தொகுதிகளும் ஒரு பொது தொகுதியும் வேண்டும், எங்கள் கட்சியின் பானை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று அறிவித்து விட்டார். சிதம்பரம், விழுப்புரம் ஆகியவற்றுடன் கள்ளக்குறிச்சி பொது தொகுதியும் வேண்டும் என விசிக கரார் காட்டி வருகிறது. இதனால் தான் கடந்த 2ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருமாறு திமுக தலைமை அழைப்பு விடுத்திருந்தும் கூட விசிக அதை புறக்கணித்து விட்டது. சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக தலைமை அலுவலகத்தில் திருமாவளவன் தனது கட்சி நிர்வாகிகளுடன் அன்று பிற்பகல் 3 மணி வரை ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அப்போது அனைவருமே நியாயப்படி பார்த்தால் நமக்குள்ள வாக்கு வங்கியை புரிந்து கொண்டு திமுக 4 தொகுதிகளாவது ஒதுக்க முன் வந்திருக்க வேண்டும். நாம் வைத்துள்ள கோரிக்கை மிகவும் நியாயமானது. எனவே விசிக 3 தொகுதிகளில் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்று ஒரு மித்த குரலில் கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்தே திருமாவளவனும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் அன்று அறிவாலயம் சென்று திமுக தொகுதி பங்கீட்டு குழுவிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இது தவிர மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுக தனக்கு ஒதுக்கும் ஒரு தொகுதியில் தங்களது பம்பரம் சின்னத்தில்தான் போட்டியிடுவோம், உதயசூரியனில் நிற்க மாட்டோம் என்று திமுகவுக்கு தொடர்ந்து அதிர்ச்சி வைத்தியம் அளித்து வருகிறார். இதில் வைகோவை திமுக எப்படியும் சமாளித்து தங்கள் வழிக்கு கொண்டு வந்துவிடும் என்கிறார்கள். ஏனென்றால் அக்கட்சிக்கு உள்ள வாக்கு வங்கி எவ்வளவு என்பது திமுகவுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் வைகோவும் வேறு வழியின்றி இறங்கி வந்து விடுவார் என்பது வெளிப்படையான ஒன்று. ஆனால் விசிகாவும் காங்கிரசும் தங்களது நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக இருப்பதால் அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் திமுக தவியாய் தவிக்கிறது. இதனால் தான் மார்ச் 1ஆம் தேதி திமுக கூட்டணியின் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதில் மிகப்பெரிய முட்டுக்கட்டை விழுந்துள்ளது. காங்கிரஸை பொறுத்தவரை டெல்லி மேலிடம் எடுக்கும் முடிவுதான் இறுதியானது. எனவே ஹை கமாண்ட் சொல்படிதான் என்னால் செயல்பட முடியும் என்று செல்வ பெருந்தகை சொல்கிறார். இதனால் தான் அவர் திமுக தலைமைக்கு மிக நெருக்கமாக இருந்தும் கூட தொகுதி பங்கீடு விவகாரத்தில் எதுவும் செய்ய முடியவில்லை. இத்தனைக்கும் 2 வாரங்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்த தமிழகத்திற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய் குமார் சென்னை கோட்டையில் முதலமைச்சர் ஸ்டாலினை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசிய போது 2019 தேர்தல் போல எங்களுக்கு தமிழகத்தில் 9 தொகுதிகளையாவது ஒதுக்குங்கள் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை அருகில் வைத்துக் கொண்டே கேட்கவும் செய்தார். ஆனால் திமுக தலைவரான ஸ்டாலின் எந்த பிடியும் கொடுக்கவில்லை. இந்த நிலையில்தான் விசிக தலைவர் திருமாவளவன் திமுகவிடம் 3 தொகுதிகளை ஒதுக்கும்படி கேட்டுக்கொண்டும் அதற்கு திமுக தலைமை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை டெல்லி காங்கிரஸ் சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்ள தொடங்கிவிட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாளான மார்ச் 1ஆம் தேதி அன்று தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக தலைமை அலுவலகம் சென்று திருமாவளவனை சந்தித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறப்பட்டாலும் கூட அடுத்த சில நாட்களில் அதன் பின்னணி என்னவென்று வெளிப்படையாகவே தெரிந்துவிட்டது. ஏனென்றால் இவர்களுடைய சந்திப்பு நிகழ்ந்த மறுநாள் தான் திமுக தொகுதி பங்கீட்டு குழு விசிகாவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தும் கூட திருமாவளவன் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 2019 தேர்தல் போல தங்களுக்கு 9 தொகுதிகளை ஒதுக்கினாலே போதும் என்று அதுவரை கோரிக்கை வைத்து வந்த காங்கிரஸ் திடீரென்று எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில், அதாவது 10 தொகுதிகளுக்கு குறையாமல் கொடுத்தே தீர வேண்டும் என்று உறுதியாக பேசவும் ஆரம்பித்து விட்டது. அதுவும் செல்வ பெருந்தகை சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுகவுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் மார்ச் மாத இறுதியில் தான் கையெழுத்தானது. அப்படி பார்த்தால் இன்னும் சில வாரங்கள் இருக்கிறதே, அதற்குள் ஏன் அவசரப்படுகிறீர்கள் என்று செய்தியாளர்களிடம் கேள்வி எழுப்புகிறார். மேலும் இன்னும் சில நாட்களில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்னைக்கு வந்து திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீட்டை திருப்திகரமாக முடித்து விடுவார் என்றும் தமிழக காங்கிரஸ் நம்பிக்கை தெரிவிக்கிறது. இந்த நிலையில்தான் ஒரே கூட்டணியில் உள்ள காங்கிரசும் விசிகாவும் திமுகவை தங்களின் கோரிக்கைக்கு பணிய வைத்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் கைகோர்த்து செயல்படுவது தெரிய வந்துள்ளது. உண்மையில் பாஜக கூட்டணியில் இருந்து 6 மாதங்களுக்கு முன்பே அதிமுக வெளியேறி விட்டாலும் அதை தங்களுக்கான வாய்ப்பாக இந்த இரு கட்சிகளும் கருதவில்லை.
அதே நேரம் தங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறைமுகமாக திமுக தலைமைக்கு உணர்த்தவும் செய்தன. என்ற போதிலும் காங்கிரசுக்கும் விசிகாவுக்கும் நம்மை விட்டால் வேறு கதியே இல்லை, அவர்கள் எங்கும் போய்விட மாட்டார்கள் என்று கருதி திமுக தலைமை இன்று வரை இறங்கி வரவில்லை. அதே நேரம் தமிழக காங்கிரஸ் விசிக கட்சிகளின் சிந்தனை தற்போது வேறு விதமாக மாறி இருக்கிறது. அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் தமிழகத்தில் தங்களுக்கு குறைந்தபட்சம் 10% வாக்குகள் இருப்பதாக நம்புகிறது. விசிகாவுக்கு 7% ஆதரவு தமிழக வாக்காளரிடம் உள்ளதாக கருதுகிறது. ஒட்டுமொத்தமாக இப்படி 17% ஓட்டு கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதும் நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் காங்கிரசுக்கு இன்னும் 3% வாக்குகள் வரை கூடுதலாக கிடைக்கும் என்றும் டெல்லி மேலிடம் கணக்கு போடுகிறது. இப்படி எங்களால் 20% ஓட்டுகள் திமுகவுக்கு கிடைக்கும், அதன் மூலம் தமிழகத்தில் நமது கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுவிட முடியும் என்ற நிலை இருக்கும் போது திமுக தலைவர் ஸ்டாலின் நாம் கேட்கும் தொகுதிகளை ஒதுக்குவதற்கு ஏன் தயங்குகிறார்? இத்தனைக்கும் நாங்கள் 15-20 தொகுதிகளா கேட்கிறோம், 10 MP சீட்டுகள் தானே கேட்கிறோம், விசிகாவும் கூட 3 தொகுதிகள் தானே கேட்கிறது என்ற வாதத்தை டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்கள் வைக்கின்றனர். இந்த புள்ளி விவர கணக்குகளை எல்லாம் கேள்விப்பட்ட திமுக தொகுதி பங்கீட்டு குழுவின் தலைவரான TR பாலு MP மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாகிவிட்டதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் திமுக கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சிகளான காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக போன்ற கட்சிகளிடம் ஆரம்ப கட்ட பேச்சில் ஈடுபட்ட போது திமுக சார்பில் எடுக்கப்பட்ட சர்வேயில் அந்தந்த கட்சிகளுக்கு தொகுதிகளில் உள்ள செல்வாக்கு பற்றிய புள்ளி விவரங்கள் அடிப்படையில் கராராகவும் கேலியாகவும் TR பாலு பேசியதாக கூறப்படுவதை மற்ற கட்சிகள் எப்படி எடுத்துக்கொண்டன என்று தெரியாது. ஆனால் தேசிய கட்சியான காங்கிரசும் தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்காக பாடுபடுவதாக கூறிக்கொள்ளும் விசிகாவும் தங்களை திமுக தலைமை அவமானப்படுத்தும் நோக்கில்தான் இப்படி கூறுகிறது என்று கொந்தளித்து விட்டன. அதனால் தான் காங்கிரஸ் 10 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடுகிறது. விசிகாவும் தங்களுக்கு 3 தொகுதிகளை கொடுத்தே தீர வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கிறது. இந்த விவகாரத்தில் திமுக தலைமை பணிந்து செல்லுமா? காங்கிரஸ் விசிகா கேட்கும் தொகுதிகள் அப்படியே கிடைத்து விடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.